குரோதி ஆண்டு மார்கழி பௌர்ணமியில் துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான 45 நாட்கள் ஒட்டுமொத்த உலகின் கவனத்தை ஈர்த்தது மகா கும்பமேளா. உலக மக்கள் தொகையில் 7% பேர் பாரத தேசத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் என்னும் பகுதியில் குவிந்தனர். 2700 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கேமரா மூலம் விழித்திரையை ஆய்ந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் 66 கோடியே 30 லட்சம் நபர்கள் புனித நீராடியுள்ளார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. கவனத்தை கவரும் விளம்பரங்களின்றி, புலன்களை ஈர்க்கும் கவர்ச்சிகளின்றி, ஆசை காட்டும் சலுகைகளின்றி, சுயமுனைப்புடன் பஞ்சாங்கத்தை பார்த்து அறிந்து கூடிய சனாதன தர்மத்தை அடையாளமாக கொண்ட பாரதியர்கள் நாங்கள். 4500 ஆண்டுகளுக்கும் மேலாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் துவங்கி வேத நாகரிகமாக வளர்ந்து இன்று ஹிந்துக்கள் என அழைக்கப்படும் நாம் அனைவரும் சனாதன தர்மத்தின் உறுப்புகளே. இதை ஹார்வர்ட் பல்கலைக்கழக மரபணு அதாவது DNA ஆராய்ச்சியாளர் டேவிட் ரீச் அவர்களின் ஆராய்ச்சியில் நிரூபித்துள்ளார். 50 வேள்விகள் போன்ற நித்திய கர்மங்களும் 16 சம்ஸ்காரங்களை போன்ற நைமித்திக கர்மங்களும் உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த தொடர்ந்து பின்பற்றப்படுகின்ற சனாதன தர்மம் எனும் நாகரிகத்துடன் நம் அனைவரையும் இணைக்கிறது. பல 100 அந்நிய ஆக்கிரமிப்புகளினாலும் தொடர்ந்து நடந்த மதமாற்ற சூழ்ச்சிகளாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஈர்ப்பினாலும் சனாதன தர்மத்தை சிதைவுபடாமல் பாதுகாத்தது தியாகச்சீலர்களான நமது ஆச்சாரிய பெருமக்களே. வால்மீகியில் துவங்கி வியாசரை தொடர்ந்து ரிஷி முனிவர்களாக, நாயன்மார்களாக, ஆழ்வார்களாக, சித்தர்களாக, ஆச்சாரிய பெருமக்களாக இன்று பிரயாக்ராஜில் சங்கமித்த லட்சக்கணக்கான துறவியர் பெருமக்கள் வரை சனாதன தர்மத்தை பாதுகாத்து பகிர்ந்தளிக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அறத்தை பாதுகாக்கும் இந்த இறைபணியில் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு சுவாமிஜியின் கீழ் பணியாற்றி அனுபவம் பெற்றவர்களின் அறம் வளர்த்த நாயகி சேவை மையத்துடன் இணைந்து திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், தருமை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள், மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள், பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், ஸ்ரீ செண்டலங்கார செண்பகமன்னார் சம்பத்குமார ராமானுஜஜியர் சுவாமிகள், மதுரகவி வானமாமலை ராமானுஜஜியர் சுவாமிகள், தவத்திரு குமரகுருபர சுவாமிகள், சிரவை ஆதீனம் இவர்களுடன் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், ஸ்ரீ சின்மயா மிஷன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா தபோவனம், ஸ்ரீ சித்பவானந்தா ஆசிரமம், ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி மடம், ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம் வெள்ளிமலை, ஸ்ரீ சாரதா ஆசிரமம் உளுந்தூர்பேட்டை, ஸ்ரீ லலிதா மகிழா சமாஜம் திரு ஈங்கோயிமலை உடன் ஆர்ஷ வித்யாபீடமும் இவர்களது தலைமையில் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை நடைபெற உள்ளது. சனாதன தர்மத்தை பாதுகாக்கும் ஆன்மீக பணியில் வாழ்வை அர்ப்பணித்த லட்சக்கணக்கான ஆச்சாரிய பெருமக்களின் அடையாளமாக 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், 15 ஆச்சாரிய பெருமக்களின் திருவுருவங்கள், தமிழகத்தின் 38 மாவட்டங்கள், 385 ஒன்றிய பஞ்சாயத்துகளில் 8400 பகுதிகளுக்கு 108 யாத்திரையாக ஆஷாட நவராத்திரி பிரதமை முதல் தசமி வரை, அதாவது ஜூன் 26 முதல் ஜூலை 5 வரை விஜயம் செய்ய உள்ளார்கள். நமது பகுதிக்கு விஜயம் செய்யும் ஆச்சாரிய பெருமக்களை வரவேற்று வணங்கி அவர்களது முன்னிலையில் சனாதன தர்மத்தில் நிலைத்திருப்போம் என்று உறுதியேற்று இறைவனியில் இணைந்து பணியாற்றுவோம். சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை திருப்பணியின் சம்பந்தமான இந்த வீடியோவை ஒத்த கருத்துடைய அனைத்து நபர்களுக்கும் பகிர்வதன் மூலம்
இந்த பணியை உடனே துவங்கவும். அத்துடன் சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை பற்றிய வெளியீட்டை அறம்வளர்த்த நாயகி சேவை மைய தொண்டரிடம் பெற்று உங்களது தொடர்பில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் வழங்கவும். அறப்பணியில் இணைய உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆர்வமுள்ளவர்கள் 04438462053 அதாவது 04438462053 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.